குட் மார்னிங் யார் ஃபேமிலிஸ். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா அதாவது மண்டே மார்னிங் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். இப்போ மணி கரெக்டாக 4:30 ஆகிடுச்சு. இப்போ நம்ம பசங்களை ஸ்கூல் கட்டுறது தான் இன்றைக்கி ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஃபுல் அண்ட் ஃபுல் அதுதான் பார்க்க போகிறோம். நான் தான் அரிசி எடுத்துட்டேன், அரிசி கழுவுறதுக்காண்டி. அது 3 நாளாக லீவ் விட்டு ரக்ஷுக்கு 3 நாள் லீவ் விட்டு இன்றைக்கி காலேஜு செகண்ட் செமஸ்டரில் இது ஃபஸ்ட்டு டே போகிறாங்க. செகண்ட் செமஸ்டரில் ஃபஸ்ட்டு டே போகிறாங்க. ஸோ இப்போ நம்ம என்ன சமைக்கிறோம், அவங்கள எப்படி சடனாக இன்றைக்கி மண்டே எல்லாமே ஸ்கூலுக்கு காலேஜெல்லாம் லீவ் விட்டுட்டு இன்னைக்கு தான் போவாங்க. ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட் எல்லாம் பயங்கர க்ரௌடாக இருக்கும். அதனால் ரக்ஷ இலைகளுக்கெல்லாம் எனக்கு பஸ் வச்சு விட்ருங்க அப்படின்னா சரி ஓகேடா அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்போ நம்ம என்ன சமைச்சிட்டு எவ்வளோ சீக்கிரம் கிளம்புறோங்கிறது தான் இதில் ட்விஸ்டே இருக்கா போகுது. இப்போ மணி 4:35 ஆயிடுச்சு. கடன்னு நம்ம வேலையெல்லாம் செய்வோம். அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்தாங்க அப்படின்னா டீ காஃபி போட்டு அப்படியே 1 by 1 நம்ம வேலையை ரன் பண்ணிடலாம். ஓகேங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம், ஜாலியாக இருக்கும். வாங்க 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 வாங்க. அப்போ அரிசி கழுவிடலாம், அப்போ சோறாக்க முடியும். ஆமாம் தானே தங்கம்? இப்போ நம்ம பாத்திரத்தில் எடுத்து கமுத்திட்டோம். நீருக்கும் ரக்ஷுக்கும் தண்ணி காய வைக்கணும். ஒரு அடுப்பில் தண்ணி ஊற்றி வச்சுட்டு ஒரு அடுப்பில் பால் காய்ச்சிட்டேன். அடுத்து நம்ம டீயோ காஃபியோ என்ன வேணும் அவங்கள கேட்டு அதை நம்ம போட்டு கொடுத்துடலாம். நிரு இன்னும் எழுப்புன்னு தூக்கத்தில் முக்கால் தூக்கத்தில் இருக்காங்க. நம்ம 1 by 1 நம்ம வேலையை பார்க்கலாம். அடுத்து என்ன குழம்பு, பசங்களுக்கு என்ன சாதம் கிளறி கொடுக்கலாங்கிறத பார்ப்போம். ஏன்னா அதுதான் பெரிய டாஸ்கே. சமைக்கிறது, சோறாக்குறது, பசங்களை தாட்டுறதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை. அவங்களுக்கு என்ன லஞ்சு கொடுத்து விடணும், என்ன சமைக்கணுங்கிறது பெரிய பெரிய டாஸ்க்கு. ஒரு தக்காளி வேறு வீட்டில் ஒரு தக்காளி கூட இல்லை. இதை வச்சு எப்படி நான் மேனேஜ் பண்ணி ரெடி பண்ண போகிறேன்னு தெரியல. பேசாமல் புளிசோறு கலர் இல்லாமான்னு இருக்கேன். பார்க்கலாம் என்ன நடக்குதுன்ட்டு. பாலை காய்ச்சிடுறோம் ஃபஸ்ட்டு. இப்போ நம்ம பால் காய்ச்சிட்டோம். அடுத்து டீ போட ரெடி ஆகிடுச்சு. ஆனால் எப்படி சொல்கிறது, தக்காளி இல்லைங்கிற விஷயத்தையே நம்ம மறந்துட்டுனா பார்த்துருக்கோம். ஷாம்பும் இல்லை, ஷாம்பு இல்லை, எப்பவுமே இப்படி இருக்காது நம்ம வீட்டில். சரி பரவாயில்ல, இதுவும் நல்லதுக்கே எடுத்துக்கலாம். ஏன்னா மழையாக விழுகுது, என்ன செய்யறதுன்னு தெரியாமல் நடந்திருக்கு. இன்னைக்கெல்லாம் வாங்கிடலாம். இன்னைக்கு நாளைக்கு வாங்கினாதான் நம்ம வியாழக்கிழமை அன்னைக்கு புண்ணியாச்சனை கரெக்டாக இருக்கும். இன்னைக்கு வாங்கலாம், பார்க்கலாம். நேற்று மழை பெய்யும்னா வெளியில் போயிருக்கலாம். நேற்று மழையாக பெய்யுது, கொஞ்சம் கூட விடாத மழையாக பெய்யுது. என்ன பண்ண முடியும்? அதனால நம்ம இன்னைக்கு எங்கேயும் போக முடியல. இருக்கிறத வச்சு மேனேஜ் பண்ணி இன்னைக்கு சமாளிப்போம். நம்ம டீ போட்டாச்சு, டீ ஆற்றிட்டு வந்துட்டேன். மணி கரெக்டாக பார்த்திங்கன்னா 4:55 ஆகிடுச்சு. அவ்வளோ டீயை குடிச்சிட்டு சமையல் வேலையில் இறங்க வேண்டியதா. கவிதா களத்தில் இறங்கி ஆட்டம் ஆட வேண்டியதா. அவனுங்க 2 பேரும் விளையாண்டுட்டு இருக்கானுங்க. அவனுங்களுக்கு என்ன வேலை? இப்போ நம்ம டீயை குடித்தா இன்னும் கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருக்கலாம் போலாமா. ஆனால் என்ன சமைக்கிறது ரெண்டா தெரியவே மாட்டேங்குது. பெரிய டென்ஷனாக இருக்குது. சரி பார்ப்போம். வீடியோ ஃபுல்லாக பார்ப்பீங்கள்ல, பார்க்கலாம் வாங்க. ஆமாம் என்ன பண்ணிட்டு இருக்கு? சோறு எடுத்தேன், ஓரளவுக்கு தண்ணி எடுத்துட்டு போயிடுச்சு. புடலங்காய் வெட்டிட்டேன் வணக்கிறதுக்கு. அடுத்து 1 by 1 வேலை நடக்க வேண்டியதான். சாமி மழை இன்னைக்கும் மழை வராமல் பரவாயில்ல. நேற்று மாதிரி மழையாக இருந்துச்சுன்னா இன்னைக்கு துணி துவைக்க முடியாது. என்ன பண்ணிட்டு இருக்க? இந்த சாப்பாடு காய் வாங்கிட்டேன். அடுத்து உங்களுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு என்ன ரெடி பண்ணலான்னு ரெடி பண்ணிட்டு இருக்கேன். சரி சரி. அதுக்குள்ளார அழகி பயமுறுத்திட்டான். இங்கே தான் இருக்கு. என்ன நடக்க போகுது தெரியல. ஆனால் எனக்கு எதுவும் மனசு ஒரு மாதிரி இருக்குது. எனக்கே ஒரு மாதிரி தான் இருக்கு. ஏன் இருக்குது அப்படின்னா எல்லாரும் சொன்னாங்க, அதாவது வீடு பால் காய்ச்சும் போது ஏதாவது ஒன்று வாய்ப்புகள் இருக்குன்ட்டு. தெரில, பார்க்கலாம். எதுவாக இருந்தாலும் சரி, ஏற்றுக்க மனசு தயார்படுத்திக்கணும்.
கொஞ்சம் அசால்ட்டாக விட்டு மனசு உடையக்கூடாது. நமக்கு வர வேண்டியது நம்ம வீட்டு ஜீவராசிகள் ஏற்றுக்குவாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அது அப்படியே கூட இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். பார்க்கலாம். கொஞ்சிக்குதுங்க. சரி, பார்த்துக்கோ. நடக்கிறதெல்லாம் நல்லதுக்கு. முடிஞ்சிருச்சா? சமையல் வேலை முடிஞ்சிருச்சுடா. கிச்சன் வேலை? கிச்சனில் அடுப்பு வரைக்கும் முடிஞ்சிருச்சு. அடுப்பு கொஞ்சம் பக்கம் நான் செய்யணும். பாவமா அந்த பையன். ஏம்மா உனக்கு என்னமோ உடம்பு சரியாகவே இல்லை. பாரு, இங்கிருந்து வர ஹீட்டுக்கு எப்படி படுத்துருக்குது. அவன் இங்க இன்னொருத்தங்க உன் தங்கச்சிக்கு என்ன மயிலாச்சு சொல்ல மாட்டேன். சரி, எல்லா வேலையும் முடிச்சிருக்க போறியா? ஊத்து ஊத்து. வீடெல்லாம் தொடச்சாச்சு. அவங்க 2 பேரும் அம்மாட்ட போய் சாப்பாடு கேட்குறாங்க. வாங்க வாங்க, ஓடியாங்க ஓடியாங்க, சோறு போடுறாங்க சோறு போடுறாங்க. ஓடியாங்க ஓடியாங்க ஓடியாங்க, சோறு போடுறாங்க. வந்துச்சு. சோறு போடுறதுனாலே வந்துருச்சுங்க. தெரியுதுக்கண்ணா உங்களுக்கு. சோறு போடுறாங்க சோறு போடுறாங்க. ஆல்ரெடி வச்சுட்டேல, அப்புறம் என்ன இரு. கொழுப்பு தானம்மா, கஷ்டப்பட்டு தொடச்சா வீடு ஃபுல்லாக மண்ணாக்குது. அதுக்கு பேர் என்ன? இதுக்கு பேர் வெளிமேட்டு. சோறு போட்டாச்சு. ஸ்டேட்டஸ்லேயே பார்த்துட்டாங்க. நீ லோக்கலில் தானே இருப்பேன்னாரு. ஆமாம் ஆமாம், லோக்கலில் தானே இருப்பேன்னாரு. ஆமாம் ஆமாம் அப்படின்னு அப்போ வைக்கும் போது கூப்பிட்றேன், எங்கே வைக்கணும்னு அம்மா சொல்லிடும். சரி, இப்போ லஞ்ச் பேக் பண்ணிடலாமா? பண்ணி பண்ணி. பார்க்க தலை சீவ ஆரம்பிச்சாச்சு. நானும் தலை சீவிட்டு இருக்கிறேன். 2 பேக்குங்களும் இங்கே தான் இருக்கா? சரி சரிம்மா, நான் போய் தலை சீவி போட்டு மோடமாக தான் இருக்கு. பூருக்கு பேஸ்ட் போகிற மாதிரி கிளீப் போட்டு வச்சிருந்தா அப்புறம் வேஸ்ட்டாக போயிடும். என்ன பண்ணுற? சோறு ஊட்டுறேன். உங்களுக்கு சோறு ஊட்டுறதுக்கு கூட நம்ம ஊட்டோம்னா சாப்பிட்றதுக்கு அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கலாமா? இந்த வீட்டில் இந்த வேலை கூட நான் தான் பார்க்கணும். யார் யாருக்கு என்ன ரசிச்சு பலன் பார்த்துக்கோங்க. எங்கள் அம்மா காலையிலேயும் சந்திராஷ்டமம். ஐயோ, நேற்று மதியத்துலேருந்து. அப்போ நான் வாயை மூடிக்கணும். முறுக்கோ எப்படி சாப்பிடுவோம் அப்புறம்? அதான் நேற்றே கீர் வாங்கிட்டேன் நெத்தியில. அழகிங்க பொட்டு வச்சிருக்கானுங்க நெத்தியில. மணி 7:15 ஆயிடுச்சு. அக்காட்ட கொடுப்பா, மூக்கு எடுத்துட்டு போடா. கொடுத்ததுக்கு தான் மூஞ்சி மாறி தூக்கிட்டு போகுது. இருக்கிற மூஞ்சி மாறி தூக்கிட்டு போறா. வச்சு விட்டுமா? இல்லையே, இங்க ஒன்று இருக்குது. இன்னொன்னு அழுகி வருது. நான் பொட்டு வைக்கல. புடி வச்சிருக்கிய குங்கும காணமா பாப்பு. வேதியியல் வாத்தியாரா ஆசிரியரா போடு. இப்போ 2 பேரும் கிளம்பிட்டாங்க. அப்படியே 2 பேரும் ஜோடியா நின்னுங்களா? 2 பேரும் கிளம்பிட்டாங்க. சரி, அவ்வளோதான். நான் போயிட்டு வண்டி எடுத்துகிட்டு வந்துட்டு கொண்டு போய் விட்டுடலாம். மணி பார்த்தீங்கன்னா 7:17 ரெடி ஆயாச்சு. அது வந்து சாட்டர்டே இப்போ ஸ்கூல் போகாதனால லெட்டர் எழுதிட்டு இருக்காங்க. ரக்ஷு வந்து திட்டிகிட்டே இருக்கானுங்களா. கிளம்பிட்டாங்க. நானும் வண்டி எடுத்துகிட்டு வந்துட்டேன். லெட்டரும் எழுதியாச்சு.
கொடை கொடை எடுத்துட்டேன் கொடை கொடைங்க திட்ட கொடை டாட்டா பாய் சொல்லுங்க. கேமரா பார்த்து சொல்லுங்க. 2 பேரும் ஒன்றா நின்னுங்க. நான் தமிழனுக்கு ஃபோட்டோ எடுத்துக்கிறேன். புள்ளத்த வச்சு ஆயிடுச்சா? என்னடா கருப்பாக இருக்கு? தெரியும். என்ன இங்கே பாரு, அப்புறம் குமிஞ்சாலும் எப்படி எடுக்கட்டும். ஓகே பாய் சொல்லிடுங்க.